திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. அகில இலங்கை சைவப்புலவர் சங்கம் நடத்தும் சைவப்புலவர் தேர்வுக்கான பரீட்சை வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்று நமக்கு திருக்குறளில் அச்சம் என்ற தலைப்பில் சிறப்பு விரிவுரை எடுப்பதற்காக அகில இலங்கை சைவப்புலவர் சங்கத்தின் தலைவர் கமலநாதன் ஐயா அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். அவரை வருக வருக என்று வரவேற்பதோடு அகில இலங்கை சைவப்புலவர் சங்கத்திற்கும் தலைவர் கமலநாதன் ஐயாவிற்கும் ஆனந்தி அம்மாவிற்கும் இங்கு கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து சிவனடியார்களுக்கும் வணக்கங்களை கூறி முதலில் தேவார புராணத்துடன் இந்த வகுப்பை ஆரம்பிப்போம். உற்றுமை சேர்வது மெய்யினையே உணர்வது முன்னருள் மெய்யினையே கற்றவர் காய்வது காமனையே கனலொளி காய்வதும் காமனையே அற்றமறப்பது உன்பணியே அமரர்கள் செய்வது உன்பணியே பெற்று முகந்தது கந்தனையே பிரமபுரத்த புகந்தனையே மண்ணுலகத்தில் பிறவி மாசர் எண்ணிய பொருள் எல்லாம் அழில் மற்ற கண்ணுதலுடையதோர்கள் மாமுக பண்ணவன் மலரடி வணிந்து போற்றுவார். திருச்சம்பலம். புராணம் படிச்சுட்டீங்களோ? பார்வதி என்னாடிய சனி போற்றி போற்றி. இன்பமே சூழ்க எல்லோரும் நன்றி தேவி சுப்பிரமணியம் அம்மா அவர்களே, மிகவும் நன்றி. ஐயாவை வகுப்பை தொடங்குமாறு அன்புடனும் பண்புடனும் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி ஐயா, வணக்கம். எல்லாம் வல்ல விநாயக பெருமானை முதற்கண் பிரார்த்தனை பண்ணி தடைகளை நீக்கி திருவருள் புரிய வேண்டும் என்று மனதாலே வேண்டிக் கொண்டு, சிதம்பரத்திலே திருநடனம் புரிகின்ற நடராஜ பெருமானுடையதும் சிவகாமி அம்பிகையினுடையதும் திருப்பற்பாதங்களை மெய்யன்போடு பூசித்து, அடியனுடைய குலதீபம் குருநாத சுவாமியினுடையதும் ஆத்மீக குருவள்ளல் அருக்கை விநாசித்தம்பி புலவரை அவர்களுடையதும் பாதம் பணிந்து, அகில இலங்கை சைவ புலவர் சங்கத்தை காலங்காலமாக கட்டிக்காத்து நல்ல நெறியிலே வந்த பெரியோர்கள் எல்லோருடைய பாதங்கள் பணிந்து ஆசீர்வாதத்தை வேண்டி இந்த நிகழ்வை சிறப்பாக நெறிப்படுத்தி ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்ற பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய எங்களுடைய தொழில்நுட்ப உதவிகளையும் ஒருங்கிணைப்புகளையும் சிறப்பாக செய்து வருகின்ற திருமதி கமலா ரவீந்திரன் அம்மையார் அவர்களே, தேவாரத்தை இசைத்த அன்புக்குரிய பெரியவர் அவர்களே, மற்றும் இந்த வகுப்பிலே பங்கு பெற்றிருக்கின்ற மெய்யன்பர்கள் எல்லோருக்கும் இந்த நேர வணக்கங்களை பக்திபூர்வமாக தெரிவித்துக் கொள்வதிலே நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். எம்பிரானுடைய திருவருளோடு மிக நீண்டகால இடைவெளிக்கு பின்பு உங்களோடு மீண்டும் இந்த வகுப்பிலே இணைகின்ற விரிவுரைகளிலே இணைகின்ற ஒரு பாக்கியத்தை இறைவன் தந்திருக்கிறார். இறைவனுக்கு முதற்கண் நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். திருக்குறள் விரிவுரைகள் ஆரம்பிக்கப்பட்டு அவை நிறைவு செய்யப்படாத நிலையிலே இருக்கின்றன. இன்றைக்கு 107வது அத்தியாயம் இரவு அச்சம் என்பது இங்கே அமைந்திருப்பதை பார்க்கலாம். 106வது அதிகாரமாக இருப்பது இரவு. அப்ப இந்த இரவு என்றால் எங்களுக்கு எடுத்தவுடனே எங்களுக்கு இரவுதான் நினைவிலே வரும். இருள் நிறைந்த இரவைத்தான் நினைவிலே வரும். இங்கே இரவு என்று வள்ளுவ பெருந்தகை சொல்கின்ற ஒரு தன்மை நீங்கள் உற்று நோக்கினால் தெரியும். இறந்து கேட்கிற ஒரு விஷயம், இறந்து கேட்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் வச்சு கொண்டு சொல்கிறார். இப்ப 106வது அத்தியாயத்திலே இரவு என்றதற்கான விளக்கணங்களையும், அது எப்படிப்பட்டது இரத்தல் என்பது அதனுடைய தன்மைகளையும் வள்ளுவ பெருந்தகை சொன்னார். அதை நாங்கள் மீண்டும் ஒரு கால் ஞாபகப்படுத்தி பார்க்கிறோம். இறந்து கேட்கத்தக்க தன்மை எப்படிப்பட்டது, இறந்து கேட்கின்ற போது ஒருவர் என்ன செய்ய வேண்டும், அந்த இரத்தல் என்பது ஏன் உருவாகிறது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன போன்ற விடயங்கள் வள்ளுவ பெருந்தகை இந்த 1வது அத்தியாயத்திலே சிறப்பாக எங்களுக்கு எடுத்து கூறினார். பொதுவாக ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கிறது. தமிழிலே உங்களுக்கு தெரியும்.
அப்ப இரவு என்பது எங்களுக்கு இருட்டு காலத்தை குறிப்பது. இந்த இருள் என்று சொல்கிற போது அது எங்களுக்கு உடனே நினைவில் வருவது ஆணவ இருள். எத்தனை இருள் இருந்தாலும் சைவ சித்தாந்தம் சொல்லுகிற மிகப்பெரிய இருள் ஆணவ இருள். ஏன் அதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். மாவதியார் அதை தெளிவாக எடுத்து சொன்னார். ஒரு பொருளும் காட்டாது இருளும் காட்டும், இருபொருளும் காட்டாது இது. ஆகவே இருள் என்பதிலே மிக பயங்கரமான இருள் எது என்றால் நெஞ்சிலே இருக்கிற ஆணவம் என்ற இருள். அதனாலேதான் சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது, நீ அந்த ஆணவம் என்ற இருளை முதல் தூக்கி எறிந்தால்தான் இறைவன் நெஞ்சிலே குடிகொள்வான். அடுத்த கட்டம் இறைவனோடு சேர்வதற்குரிய படிநிலைகள் உனக்கு வந்து வாய்க்கும். ஆகவே இந்த ஆணவம் என்ற இருள் தான் இருள் எல்லாவற்றுக்குள்ளே கூடியது. இந்த இடத்திலே இரவு என்று வருகிற போது, இரவை பற்றி சிந்திக்கிற போது நான் குறிப்பிட வேண்டும். உமாவதியார் அற்புதமாக அதை சொன்னார். இருட்டு தன்னை காட்டும், புறப்பொருளை காட்டார். எல்லா பொருளையும் தனக்குள்ளே கபலீகரித்து வைத்துக் கொண்டு எல்லாத்தையும் இருள்மயமாக காட்டுகிற ஒரு வேலையை இருட்டு செய்யும். ஆனால் நீங்கள் உற்று பார்த்தால் தெரியும், இந்த இருள் என்ன செய்யும்? தன்னையும் காட்டாது, புறப்பொருளையும் காட்ட விடாது. ஒரு பொருளும் காட்டாது, இருளுருவம் காட்டும், ஆனால் இருபொருளும் காட்டாது இது என்று வள்ளுவர் அழகாக அதை முக்கியமாக சொன்னார். ஆகவே அதை நீங்கள் வடிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப வள்ளுவ பெருந்தகையினுடைய அந்த விடயம் உமாவதியார் சொல்லுகிற விடயம் வேறாக இருந்தாலும் அந்த இருள் என்று வருகிற போது நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆகவே நாங்கள் முதலிலே தூக்கி எறிய வேண்டியது எங்களுடைய ஆணவ இருள். ஆணவ இருள் வழிகடாது போனால் மோட்சம் சித்திக்காது, எவருக்கும் கிடைக்காது. இது சைவ சித்தாந்தம் உறுதியாக இறுதியாக அடித்து சொல்கிற ஒரு விஷயம். ஆகவே மெய்யன்பர்கள் இதிலே தெளிவிருக்க வேண்டும். அப்ப அது ஒரு இருள். இருள் எல்லாவற்றையும் கவலையெடுத்து வைத்துக் கொள்கிறது. இருள் என்பது வேறு வேறு வடிவங்கள்ல எங்களுடைய வாழ்க்கையிலே வரும். ஒரு துன்பம் வருகிற போது அது எங்களுக்கு இருள் மாதிரி இருக்கும். இன்பம் வருகிற போது வெளிச்சமாக இருக்கும். எங்களுடைய முகம் மங்கி போய் வாடி போய் இருக்கிற போது இருள் சூழ்ந்து இருக்கிறது என்று சொல்லுவார்கள். முகத்திலே விபூதி பூசி சிரிப்போடு லட்சுமிகரமாக பார்க்கிறதுக்கு லட்சணமாக இருக்கிற போது என்ன ஒளி பொருந்திய முகமாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். பணம் இல்லை என்றால் இருள் என்று நிற்கிறோம், பொருள் இல்லை என்றால் இருள் என்று நிற்கிறோம், கல்வி இல்லை என்றால் எங்களுக்கு இருள் சூழ்ந்திருக்கு என்று நிற்கிறோம், நல்ல பிள்ளை குட்டிகள் இல்லை என்றால் எங்களுடைய குடும்பத்திலே இருள் சூழ்ந்திருக்கு நிற்கிறோம், நல்ல உடுப்புகள் போட முடியவில்லை, நல்ல சாப்பாடு சாப்பிட முடியவில்லை என்று கருதுகிற போது எங்களுடைய வாழ்க்கை இருள் சூழ்ந்திருக்கிறது என்று கருதுகிறோம். நோய் நொடிகளாலே நாங்கள் துன்பப்படுகிற போது, வாடுகிற போது, வேதனைப்படுகிற போது நாங்கள் எங்கள் இருள் சூழ்ந்திருக்கிறோம். நல்ல சுற்றம் வந்து சந்திக்கவில்லை என்றால் இருள் சூழ்ந்திருக்கின்றோம், நல்ல அயல் வரவில்லை என்றால் இருள் சூழ்ந்திருக்கிறோம், நல்ல இறை வழிபாடுகள் கோவில்கள் ஊர்ல இல்லை என்றால் அந்த கோவில் அடவி காடு இருள் சூழ்ந்திருக்கிறது என்கிறோம். இப்படி இருள் சூழ்தல் என்பது பல வகையிலே சிந்திக்க வேண்டும். வாழ்க்கையிலே ஒரு மனிதனை இருள் சூழ்வது, மனிதனுடைய தெய்வத்துக்கு ஒளிவட்டம் இருப்பது போல மனிதனுக்கும் ஒளிவட்டம் இருக்கிறது. ஒவ்வொருடைய முகத்தினுடைய தேசஸை கூட்ட வேண்டும். அவர்கள் சிவபூஜை செய்தால் அந்த சிவபூஜையாலே அவர்களுடைய தேஜஸ் கூடும். தேஜஸ் கூடினால் அவருடைய முகத்தை சுற்றி ஒரு ஒளிவட்டம் வரும். அந்த ஒளிவட்டம் எல்லா இருளையும் அகற்றும். எப்படி அகற்றும்? தெய்வீகம் என்ற ஒளிவட்டம் வந்தால் அறியாமை நீங்கும், அறிவு வரும். அறிவு வந்தால் நல்ல தொழில் வரும், பொருளீட்டக்கூடிய வாய்ப்பு வரும். அறிவு வந்தால் நல்ல வாழ்க்கை வாழலாம். அறிவு வந்தால் மற்றவரோடு பண்பாக பழகலாம். அறிவு வந்தால் நல்ல சுற்றம் வந்து வாய்க்கும். எல்லாரும் விரும்புவார்கள். ஊருக்கு சமூக சேவை நன்மை செய்வார்கள். தான் பெற்ற பொருளை மற்றவருக்கும் ஈந்து இறந்து கொடுத்து வாழ்வார்கள். அத்தனையும் உண்டாகும் அறிவு வந்தால். அந்த அறிவு எந்த அறிவாக இருக்க வேண்டும்? சிவப்பரம்பொருளோடு வரும் அறிவாக இருக்க வேண்டும். சிவப்பரம்பொருளோடு வருகிற அறிவாக இருந்தால் அதற்கு சிவபூஜை செய்ய வேண்டும். இதை நீங்கள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். தொண்டு செய்வதற்கு மேலே சிவபூஜை ஒளிவட்டத்தை தரும். சிவபூஜை செய்கிற பிராமணர்களை பார்த்தால் தெரியும், அவருடைய முகம் தேஜஸா இருக்கும், இருள் இருக்காது, எப்போதும் மகிழ்ச்சியா இருப்பார்கள். அவர்களை சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருக்கும். ஆகவே
வாழ்க்கையிலே எத்தனையோ வகை இருள் வருகிறது. அத்தனை இருளையும் அகற்றுவதற்கு எங்களுக்கு ஒரே ஒரு வழி சிவபூஜை செய்த. இந்த சிவபூஜை செய்கிற போது நெஞ்சிலே சிவகம்பாவனை செய்து சிவனை எழுந்தருளச் செய்கிற போது அந்த பயங்கரமாக நான் சொன்ன ஆணவ இருள் அகல்வதற்கு வாய்ப்புண்டாகும். நெஞ்சிலே சிவனை பூஜித்தால் தான் நெஞ்சிலே வஞ்சம் இல்லாமல், நெஞ்சிலே ஆணவம் இல்லாமல், நெஞ்சிலே நல்லது குடிகொண்டு சைவ சித்தாந்தம் கூறுகிறது அந்த அற்றது பற்றனில் உற்றது வீடு என்ற நிலை வரும். ஆகவே அன்பர்களே, நீங்கள் வடிவாக சிந்திக்க வேண்டும். எத்தனையோ வகையான இருள் இருக்கிறது. அந்த இருள் எல்லாவற்றையும் போக்குவதற்குரிய ஒரு வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். மனிதராக மாண்டராக புறத்தலரிது என்று ஔவையார் எதன் சொன்னார் என்றால், இந்த அருமையான மாண்டப்புறவியிலேதான் அந்த இருள் அத்தனை இருளையும் போக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு உண்டு. ஏனைய புறவிகளே அது கிடையாது. அப்ப நாங்கள் இரவு என்று சிந்திக்கிற போது இருள் என்று சிந்தித்து இப்படி பார்க்கிறோம். இரவு வருகிறது, அமாவாசை வருகிறது. அமாவாசையை யாரும் விரும்புவதில்லை. அமாவாசை சிவமாக பாவனை பண்ணப்படுகிறது, பௌர்ணமி சக்தியாக பாவனைப்படுகிறது. சக்தி எப்போதும் ஒளிவடிவமாகவா இருக்கிறாள். ஆனால் அமாவாசையிலே ஏன் சிவனை பூஜிக்க வேண்டும்? நீங்கள் சிந்திக்க வேண்டும். நானும் இந்த சொல்லுகிற போது சிந்திக்கிறேன். அமாவாசையில எதற்காக இருள்? சிவன், அமாவாசை சிவனுக்குரியது, பௌர்ணமி அம்பிகைக்குரியது. அப்ப அமாவாசை என்னத்துக்கு சிவனுக்குரியது என்றால், அந்த இருள் நிறைந்த காலத்திலே, அமாவாசை என்பது பயங்கர இருள், அந்த இருள் நிறைந்த அமாவாசை காலத்திலே சிவனை பூஜித்தால் ஒளி உண்டாகும். அது சக்தியால் உண்டாகும். அது எப்படி வரும்? அமாவாசைக்கு பிறகு வளர்முறை வருவது போல அமாவாசையிலே சிவனை பூஜித்து சிவனை நெஞ்சிலே வைத்து எல்லாம் சிவன் கதியே என்று சிவபாராயணம் செய்து ஓம் நம சிவாய மந்திரம் சொல்லி சிவவழியிலே நின்றால் அந்த சிவவழி மெல்ல மெல்லமாக உங்களுடைய ஒளிவட்டத்தை வளரச் செய்யும், அறிவை வளரச் செய்யும், ஆற்றலை வளரச் செய்யும், சைவ சித்தாந்த அறிவை ஓங்கச் செய்யும், நல்ல சிந்தனை சக்தியை உண்டாக்கும், நல்ல பிள்ளை குட்டிகளை உண்டாக்கும், நல்ல எல்லாம் நல்லதா வரும். 1ஆம் புற, 2ஆம் புற, 3ஆம் புற, 3ஆம் புறையில அந்த ஒளி நன்றாக பிரவாகிக்க போகிறது எங்களுக்கு தெரியும். ஆகவேதான் 3ஆம் புறை சந்திரனை நாங்கள் வணங்குகிறோம். நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி, இன்றைக்கு 3ஆம் புறை பங்குனி மாதம், பங்குனி உத்தரத்தோடு வருகிற இந்த பங்குனி பாற்குண மாதம், பங்குனி மாதம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு. அப்ப 3ஆம் புறையிலே சிவனை நினைத்து கும்பிடுகிறோம். இன்றைக்கு இஸ்லாமியர்களும் பிரயத் வணங்கித்தான் இந்த ரம்லான் நோன்பை இருக்கிறார்கள். பிறையை வணங்காதவர்கள் உலகத்திலே யாரும் இல்லை. கிரேக்கர்கள் தொடக்கம் உலகத்திலே இருக்கிற அத்தனை பேர் சூரியனையும் கும்பிட்டார்கள், பிறையையும் கும்பிட்டார்கள். 3ஆம் புறையிலே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகிறது, ஒளி பிரவாகம் அடைய போகிறது. 3ஆம் அப்ப அமாவாசையிலே சிவனை வணங்கி கொண்டு இருளை, ஆணவ இருளை அகற்ற தொடங்கிவிட்டு படிப்படியாக செய்து கொண்டு வருகிற போது 3ஆம் புறையிலே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. 3ஆம் புறை சிவனுடைய சடாமுடி, திருச்சடாமுடியிலே இருக்கிற 3ஆம் புறையை கண்டுவிட்டோம், இனி எங்களுக்கு நல்வாழ்வு உண்டாக போகிறது ஒன்று நம்பிக்கை உண்டாக்கும், ஒளி உண்டாகும். அந்த ஒளி பின்பு 4, 5, 6, 7, 8 என்று வளர்ந்து பௌர்ணமியிலே நிறைவடையும். பௌர்ணமியிலே அந்த ஒளிவட்டம் நிறைவடைகிற போது அம்பாளுடைய திருவருளோடு திருவருள் சக்தி எங்களிலே முழுமையாக படியும். அந்த திருவருள் சக்தி என்ன செய்யும்? இருவினையொப்பு மலவரிவாகம் உண்டாக்கி சக்தினிவாதத்தை ஏற்படுத்தி மந்த தீவிரதர 16 சத்திரிவாதமும் வேலை செய்து ஆணவத்தை வெளியிடச் செய்து சிவத்திலே தொடங்கிய ஒளிவட்டம் அம்பிகையினுடைய திருவருளோடு பூரணையிலே நிறைவு பெற்று அந்த நிறைவு பெற்ற இடத்தில் இருந்து சக்தினிவாதம் வேலை செய்ய தொடங்கி அது பின்பு மோட்சத்தை கொண்டு வரும். 1000 புரை கண்டவர்கள் சஷ்டியத்தை பூர்த்தி 80வது அந்த விழா கொண்டாடுவார். 1000 புரை கண்டார். 1000 புரை கண்டு 80லே சிவம் என்ற ஜோதி பிரவாகித்தான் நிச்சயமாக அவருக்கு மோட்சம் உண்டு என்று கருதலாம். 80 வயதிலே 1000 புரை கண்டு ஆணவத்தை முற்றாக நெஞ்சிலே இருந்து தூக்கி எறிந்தால் அவர் நிச்சயமாக சொல்லலாம் அடுத்த பிறவி இல்லை அவருக்கு, மோட்சம் என்று நம்பலாம். இதை உற்று உணர்ந்து சைவ சித்தாந்தத்தை சிந்திக்க வேண்டும்.
சைவ சித்தாந்தத்திலே அப்படி பெருமை இருக்கிறது. நான் இதை சொல்லுகிற நானே இவ்வளவு காலம் சிந்திக்கவில்லை. இப்போது சொல்லுகிற போது உங்கள் திருவருளோடு என் திருவருள் வேலை செய்கிறது. ஆகவே இந்த ஒளியை பிரவாகம் செய்ய வேண்டும். அதான் அமாவாசையிலே சிவம், ஏன் பௌர்ணமியிலே சக்தி சிந்திக்க வேண்டும். படிப்படியாக வளர்கிறது. எல்லா தத்துவத்தையும் சைவ சித்தாந்தத்தோடு இணைந்து சிவபெருமான் எங்களுக்கு தந்திருக்கிறார். இப்படி இரவு இருள் ஆணவ இருள் அதனோடு இணைந்த தன்மைகள் நிறைய சொல்லிக் கொண்டு போலாம் சைவ சித்தாந்தத்திலே. வள்ளுவ பெருந்தகை அந்த இடம் அப்படி ஒரு பக்கம் போக, இங்கே இரவு என்பது இரத்தல் என்பதூடாக கொண்டு வருகிறார். இந்த இரவு அச்சம் என்ற ஒரு விஷயத்தினூடாக இந்த இரத்தல் என்பதனுடைய இன்னொரு படி மகிமையை எடுத்து கூறுகிற தனிப்பெரும் கருணையை அவருடைய இந்த இதுக்குள்ளே நீங்கள் அவதானிக்கலாம். முதலாவது குறளுக்கு நாங்கள் போவோம். கரவாது உவந்தியும் கண்ணன்னார் கண்ணும் இரவாமை கோடியுறும். அற்புதமான ஒரு குறள். ஆளாள சிந்திக்க சிந்திக்க தெவிட்டாத அறிவு பொக்கிஷம் மேலே வரும். கரவாது உவந்தியும் கண்ணன்னார் கண்ணும் இரவாமை கோடியுறும். என்ன சொல்கிறார் வள்ளுவர்? கரவாது உவந்தி ஈயும். இந்த உள்ளத்திலே ஒளிவு மறைவு இல்லாமல் உள்ளம் மகிழ்ந்து கொடுக்கும் கண் போல என்று சொல்லுகிறார். கண்ணுக்கு உவமையாக சொல்லுகிறார். இந்த கண் ஒரு அற்புதமான படைப்பு. கண்ணில்லாதவர்கள் இருந்தால் கவலைப்படுவார்கள். ஏன்? கண்ணில்லாட்டி தெய்வீக ஒளியை காண முடியாது, சூரிய ஒளியை காண முடியாது, தெய்வீக பிரகாசம் தெரியாது, சுவாமியை தரிசிக்க முடியாது. எத்தனையோ விபரீதங்கள் உண்டு. சுவாமி எங்களுக்கு தந்த மிகப்பெரிய கேமரா 2 கண். இந்த கேமராவுக்கு பற்றி தேவையில்லை, மெமரி கார்டு போட தேவையில்லை. ஒரு நிமிஷத்துக்குள்ள எத்தனை 1000 படம் எடுத்து தள்ளுது. நினைச்சு பார்க்க முடியுமா? திரும்ப திரும்ப எல்லாம் அடிச்சு தள்ளுது. அது மட்டுமே எல்லாத்தையும் மூளையில ஷேவ் பண்ணுது. இப்ப ஷேவ் பண்ற ஷேவரிங் எல்லாம் அதெல்லாம் பலதாப்ப எல்லாம் நான் ஷேவ் பண்ணி வச்சு அங்க கணக்க படம் வருது இல்லை. எக்ஸ்ட்ரா காட்டுதில பல படம் எல்லாம் வருது இல்லை. ஆனால் கடவுள் படைத்த இந்த கண்ணை பற்றி சிந்தித்து பாருங்கள். அதனாலே நாயன்மார்கள் பல இடங்களிலே பாடினார்கள். கண் குளிர்ந்தனவே கற்பனை கடந்த கற்றவர் விளங்கும் கற்பகக்கனியை கரையிலா கருணை மாகடலை மற்றவர் அறியா மாணிக்க மலைய மதிப்பவர் மனமணி விளக்கை செற்றகர் புறங்கள் செற்றகம் சிவனை திருவீழி மீளல வீற்றிருந்த கொற்றபந்தனை கண்டு கண்டுளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே. கண்கள் அல்ல. சில பேர் பாடுற போது இழுத்து பிழையா பாடுவார்கள். வாரியார் சுவாமிகள் ஒரு முறை கொழும்பிலே இந்த தேவாரத்திலே பிழையாக படிக்கிற இதுக்கு கூட தனியும் ஒரு விரிவுரை செய்தார் என்று நான் வரலாற்றிலே அறிகிறேன். கண் குளிர்ந்தனவே 2 கண்ணே அவர் கண்ணே உண்டாத்தான் சொல்றார். இறைவனோட ஒரு சக்தியாக 2 கண் உண்டு. கண் குளிர்ந்தனவே இறைவனுடைய படைப்புகளிலே அற்புத படைப்பு. வாய்க்கு ஒரு சிறப்பு, மூக்குக்கு கண்ணுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு. கண்ணுக்கு அது அற்புதம். இந்த 2 கண்ணும் குளிர வேண்டும். எங்களை பொறுத்தவரை எதை பார்த்து குளிரும்? சில பேருக்கு வடிவான பொம்பளைய பார்த்தா குளிரும், சில பேருக்கு வடிவான ஆம்பளைய பார்த்தா குளிரும், சில பேருக்கு சின்ன பிள்ளைகளை பார்த்தா, எனக்கு சின்ன பிள்ளைகளை பார்த்தா மனம் குளிரும். எனக்கு நான் சின்ன பிள்ளைகளை பார்த்தா இன்றைக்கு 2-3 பிள்ளைகளை பார்த்துட்டு அம்மாளாச்சி என்று கும்பிட்டு பிள்ளை நல்லா இருக்கணும் மனம் என்னே அறியாம வாழ்த்தும். இந்த ஏவதியாவது நாங்கள் பிள்ளைகளோடு பழகிறவரையே நான் அந்த டீச்சிங் பிராக்டிஸ் போகிற போது பிரைமரி ஸ்கூல்களுக்கு விரும்பி போவேன். அந்த பிள்ளைகளோட வட்டமா இருந்தெல்லாம் படம் போட்டிருப்பேன். கமலா அமிஷாக்கு அந்த பேஸ்புக்ல பார்த்திருக்கலாம். அப்ப எனக்கும் அந்த ஒரு பெரிய ஆனந்தம், என்னை அறியாம ஒரு ஆனந்தம் இருக்கும் அந்த பிள்ளையோட. அப்ப இந்த மனம் என்னை அறியாம வாழ்த்து வந்த பிள்ளைகளை, இந்த பிள்ளைகளா எதிர்காலத்தை நல்லா இருக்கணும்,
இந்த பிள்ளையோட கிரக தோஷங்கள், இந்த பிள்ளையோட பாவங்கள் அதெல்லாம் நீங்கி இந்த பிள்ளைகள் எதிர்காலத்துல பிரகாசமா இருக்கணும்னு சொல்லி மனம் பார்த்தோம். அது வர வேணும் மனசுல, பெரிய விஷயம். அந்த பிள்ளைகளை பார்க்கிற போது கண் குளிரும், ஆனந்தம். அந்த பிள்ளைகளாம் நல்லா இருக்கும்னு நினைப்போம். அந்த கர்மாவின்படி எப்படி இருக்க போது அதுங்களுக்கு தெரியாது. ஆனா வாழ்த்துவோம். வாழ்த்துவதிலே ஒருத்தர் குறைந்து போவதில்லை. வாழ்த்துவதால் வையத்தில் எல்லாரும் நல்லா வாழ்வார். வாழ்த்துவோம். அப்ப இந்த மனசு வாழ்த்தும். ஒரு கால் இல்லாதவர், கண் இல்லாதவர் அங்கவினப்பட்டிருக்கிறார் என்றால் மனம் நினைக்கும், சுவாமி அவர்களுக்கு நல்ல நிலை உண்ட குடு என்று நினைக்கும், பிரார்த்தனை பண்ணும். எல்லாம் பெரிய விஷயம், சும்மா சாதாரண விஷயம் அல்ல. சில பேருக்கு நல்ல மோட்டார் சைக்கிள், நல்ல காரை கண்டா கண் குளிரும். சில பேரு காசு கட்ட கண்டா கண் குளிரும். சில பேருக்கு நகைப்பட்டி, நகைகள், அட்டியானம், ஒட்டையானம், சங்கிலி, மோதிரம், நல்ல நகைகளை கண்டா கண் குளிரும். சில பேருக்கு நல்ல சாப்பாட்டை கண்டா கண் குளிரும். எனக்கு வீட்டிலே இந்த பசு கண்டா கண் குளிரும். வீட்டை கண்டுகள், சின்ன கண்டு 2-3 இருக்கு. அந்த கண்டுகளை பிடிச்சி ஒரு நாள் கொஞ்சிறது காலமே. காலவண்ணனை சிவபூஜை முடிச்சிட்டு வந்து ஏதாவது வாழைப்பழமோ, அது சுவாமி சொன்னார், பசுவுக்கு ஒரு கையுறை கொடு என்று திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறார். பசுவுக்கு ஒரு கையுறை கொடுத்தா அது பெரும் மகா புண்ணியம். இறைவனுக்கு ஒரு பச்சிலையாவது கொடு, பசுவுக்கு ஒரு கையுறை கொடு. அப்ப வாழைப்பழம் கொடுக்க இந்த பசுமாடெல்லாம் சாப்பிடும் வீட்டை. இப்ப அதுல ஒரு தெய்வீக பசு வீட்டை இருக்குது. அதங்கட கோயில கொண்டு போய் கும்பாசத்துக்கு உடைய தானாய உள்ளுக்குள்ளட்டு மூலஸ்தானம் போடுது. மற்ற எல்லாத்தையும் கண்டை தூக்கி கொண்டு போய் அதை பறிச்சு கொண்டு ஓடும். இந்த கண்டு தானே மூலஸ்தானத்தை நோக்கி, தெய்வீக கண்டு அம்மா விற்க போறேன்னு நான் விற்க வேண்டாம். கபில நிற பசு, கபில நிற பசு கிடைக்கிறது அருமை. ஆனா அதுக்கு நான் லட்சுமி என்று பெயர் வச்சிருக்கிறேன். அப்போ ஒவ்வொரு நாளும் சிவபூஜை முடிச்சுட்டு வந்து அதுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுத்து லட்சுமி என்று சொல்ல அது நல்ல ஆசையா கொஞ்சி கொண்டிருக்கும். என் பெத்த பிள்ளை மாதிரி. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். விசாரசருமற்ற வரலாறு, சண்டேஸ்வரற்ற வரலாறுடைய ஒப்பிட்டு அதை பார்க்க வேண்டும். அதை பார்க்கிற போது ஆனந்தம், ஆனந்தம் எத்தனையோ இருக்கிறது. அவை கண் குளிந்தனவே என்று வள்ளுவ பெருந்தகை அந்த இல்ல திருவிசைப்பாவிலே அது வருது. இதே மாதிரி நிறைய தேவாரங்கள் வருது. அவன் சுவாமி அந்த கண்ணை ஏன் இவர்கள் பாடினார்கள்? கண் இறைவனுடைய அற்புதமான படைப்பு. இந்த கண்ணினுடைய அற்புதங்கள் நிறைய இருக்கு. கண்ணை வச்சு மாணிக்க சுவாமிகள் பாடினார், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கண்ணிமைக்கிற நேரம் மிக குறைஞ்ச நேரம், அந்த நேரத்துல கூட சுவாமி நான் உன்னை மறக்க மாட்டேன். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கண்ணிமே இமைச்சு கண்ணை பாதுகாத்து இறைவனுடைய படைப்பு என்ன படைப்பு பாருங்கள். சம்பளம் கொடுக்கிறோமா, மருந்து போடுறோமா, எதுவுமே இல்லை. அது இமைச்சு இந்த கண்ணை பாதுகாக்குது. ஏனென்றா கண் ஒளி பொருந்திய ஒன்று, தெய்வீக அம்சம். கண்ணுக்குள்ளே வெள்ளமொழி, கருப்பு மொழி, உள்ளுக்குள்ள இன்னொரு கருப்பு மொழி, 3 இருக்கு. முழு வெள்ளையா இருந்தா ஒரு தரம் பார்க்கலாம், பே வருதுன்னு ஓடிடுவான். முழுக்கரும் கருப்பா இருந்தாலும் ஐயா பே வருதுன்னு ஓடிடுவான். கருப்பும் வெள்ளையும் கலந்து அதுக்குள்ளே ஒரு சின்ன மணி, அந்த மணி எல்லா காட்சிகளையும் இழுத்து கொடுக்குது, சூம் பண்ணி கொடுக்குது. சூரியன் எத்தனையோ கோடி எவ்வளவோ தூரத்திலே இருக்கிறான், அவனை பார்க்க அப்படி சூம் பண்ணி இந்த கண் பார்க்குது. ஒவ்வொரு நாளும் காலையில சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டு வந்தால் கண் கூர்மையடையும் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார். ஓம் பூர்வஸ்வாகா ஓம் தத்சவிகர்ணயோம் வர்கோ தேவஸ்யதீகமை காயத்ரி மந்திரத்தை சொல்லி 3 உலகங்களுக்கு அதிபதியாகிய சூரியனே ஞானத்தை கொடு, ஒளியை கொடு என்று. காயத்ரி மந்திரம் ஏன் சூரியன் ஒளியை கொடுக்கணும்? ஒளியத்தான் வேண்டினார்கள். இப்படி கண்ணுக்கு கணக்கு வழக்கெல்லாம் கண்ணை பற்றி 10 நாள் பேசிக்கொண்டு, இப்படி பெருமை மிக்க கண் இறைவனுடைய பெரும் தெய்வீக ஒளியை பெறுவதற்கு, இறைவனுடைய தரிசனத்தை பெறுவதற்கு, இறைவனுடைய அருளை பெறுவதற்கு மிக மிக முக்கியமான ஒன்று. அதை மறந்து விடக்கூடாது. இந்த கண்ணை வச்சு கொண்டு முதலாவது குறளிலே வள்ளுவர் இந்த இரவச்சத்திலே சொல்லுகிறார், உள்ளதை ஒழிக்காமல் உள்ளம் மகிழ்ந்து கொடுக்கும் கண் போல். அருமையான ஒரு உவமை. இந்த கண் பார்க்கிறது எதுவும் ஒழிக்காது. சில பேர் சொல்லுவார்கள் கூடாத பாராத. காந்தி மகானுக்கு முன்னுக்கு 3 பொம்மையை அவர் வைத்திருந்தார். வெளிநாட்டிலே இருந்து வந்த வெள்ளைக்காரர்கள் காந்தி மகானை பார்த்து கேட்டார்கள், எல்லாரும் மேசைகள்ல எல்லாம் அந்த கொடி இந்த கொடி வைக்கிறது அது இது எல்லாம் நிறைய வச்சிருக்கிறார்கள், ஐயா நீங்க என்ன 3 பொம்மை வச்சிருக்கிறீங்க?
அதுவும் எங்களுக்கு விளங்கல. ஒரு பொம்மை கண்டண்டையும் பொத்தி கொண்டிருக்கு, ஒரு பொம்மை காதை பொத்தி கொண்டிருக்கு, ஒரு பொம்மை வாயை பொத்தி கொண்டிருக்கு. எங்களுக்கு விளங்கவில்லை ஐயா, இந்த 3 பொம்மையை ஏன் வச்சிருக்கீங்க, என்ன இது இப்படி இருக்கு? காந்தி மகான் சிரித்து விட்டு சொன்னாராம், அப்பா பாருங்க, கூடாதை பாராதே என்று ஒரு பொம்மை கண்ணை பொத்துகிறது, கூடாதை கேட்காதே என்று காதை பொத்துகிறது, கூடாதை பேசாதே என்று வாயை பொத்துகிறது. அற்புதமான ஒரு தத்துவம். நாங்கள் இந்த காலத்துல இப்ப இந்த பொம்மையை வச்சிருக்க வேண்டியது. என்ன அவன் கரைப்பான், என்ன காட்சி, இப்ப எல்லாம் ஆக்சிடென்ட் நடக்கிறது எல்லாம் போய் பார்க்கிறது, படம் எடுக்கிறது, காப்பாற்றுற எண்ணம் இல்ல, செல்வி அடிக்கிறது. ஐயோ, அதை பற்றி அதை சொல்லி அடங்காது. முந்தின சொல்லுவார்கள், அந்த ஆக்சிடென்ட் கூடாதெல்லாம் பார்க்க கூடாது, மனதுக்கு தாக்கம் உண்டாகும். அந்த ஒளியை கண் எடுத்து கொடுத்துருவேன். நான் இப்ப இந்த குரல்ல வள்ளுவர் சொல்லுகிறேன், உள்ளதை ஒழிக்காமல் உள்ளம் மகிழ்ந்து கொடுக்கும். எது? இந்த கண். உள்ளம் அது சரியோ அதை பார்க்கறத எடுத்து டக்குன்னு கொடுத்துரும். அவ கூடாத பார்த்தா அது மனதுல பதிஞ்சு அது உள்ளத்துல பதிஞ்சிருக்கும். அதை நினைக்க நினைக்க தலை இடிக்கும், காய்ச்சல் வரும், வருத்தம் வரும், துன்பம் வரும், கன பிரச்சனை எல்லாம் வந்து கொண்டே போகும். ஆகவேதான் கூடாதை பார்க்காதே, நல்லதை பார். கோயிலுக்கு திருவிழா பார், அபிஷேகத்தை பார், மூலசாரதி சுவாமி தீபாராதனை பார், கல்யாண விட்ட பார், நல்ல பார். விபத்தை பாராத, ஆக்சிடென்ட பாராத, செத்த விட்டு பார்த்தா அதை மறந்து போ. நெடுகாத நேச்சு இப்ப மரண வீட்டை படம் எடுத்து வச்சு காலமா பார்த்துருவோம், அதுதான் பிள்ளை. எடுக்கக்கூடாது. மூலஸ்தானத்தை எடுத்து அடிக்கடி படம் வச்சு பார்த்துட்டு அதெல்லாம் பார்க்கக்கூடாது. தரிசனம் தீபாரதில பார்க்கணும். அதை கண் அடிச்சு உள்ளுக்கு வச்சுக்கணும் மனசுல. நல்லதை பாரு, கூடாதை பாராது. அதே மாதிரி கூடாது கேட்காது. தேவையில்லா விஷயம் எல்லாம் கேட்டால் நெஞ்சு வடிச்சு போகும். அவன் இவனெல்லாம் சொல்லுவான், குடிகாரன் சொல்லுவான், பைத்தியாரன் சொல்லுவான். இப்ப அதிகமான பேர் சைக்கோ. நான் இப்ப ஆராய்ச்சி பார்த்தளவில் அதிகமானவர்களுக்கு உளவியல் பிரச்சனை, சைக்கோ பிரச்சனை இப்ப கூட அதிகமானது சைக்கோவா இருக்குது. இதனால எங்களுக்கு ஒரு உபத்திரமா கிடக்கு. இப்ப எத்தனையோ சைக்கோ இருக்குது. நான் ஒன்றே நினைச்சு ஒரு நாள் சிரிச்சு கொள்றது. அதிகமானது சைக்கோ பிரச்சனையில அலைஞ்சு கொண்டு இருக்குது. 75% பல பேருக்கு சைக்கோ பிரச்சனை, உளவியல் தாக்கம். தேவையில்லாதெல்லாம் கேட்டா அது வரும். தேவையில்லாத கேட்காது, தேவையில்லாத பேசாது. சாப்பிடுறதுக்கு வாயத்துற, நல்லதை பேசு, இறைவனை பாடு, இறைவனை புகழ்ந்து பாடு, இறைவனை துதிசை, மந்திரம் சொல்லு, ஜபம் பண்ணு. நல்லதுக்கு வாயை பயன்படுத்து, கூடாதுக்கு வாயை பயன்படுத்த. இப்ப நாங்க அதிகமாக கூடாதான் வாயை பயன்படுத்துறோம். அப்ப இதனால பல பழிபாவங்கள் எங்களை வந்து சேருகிறது, பல துன்பங்கள் எங்களை வந்து சேர்கிறது. பார்த்தா தெரியும். ஆகவே இதை அன்பர்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். வள்ளுவருடைய இந்த முதலாவது குறள்ல வருகிற அருமையான ஒரு உவமை, அவர் பயன்படுத்தின உபயங்கள்ல எத்தனையோ அற்புதம். ஆனா இந்த உவமையை பாருங்க, உள்ளதை ஒழிக்காமல் உள்ளம் மகிழ்ந்து கொடுக்கும் கண் போல் என்று சொல்லுகிறார். கண் போல் சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார், சிறந்தவரிடத்திலும் சென்று இரவாமல் இருப்பதே கோடி மடங்கு நல்லது என்று சொல்லுகிறார். கேட்கணும், இரவாமை கோடியுறும். 1 2 அல்ல, கோடியை பற்றி பல இடத்துல பாடிக்கிறார், அவ்வையாரும் பாடியிருக்க. இதுல என்னண்டா, சிறந்தவரிடத்திலும் சென்று இரவாமல் இருப்பதே கோடி மடங்கு. கூடாதா கட்ட போய் இறக்கக்கூடாது, அது ஆக பிரச்சனை. முன்னுக்கு இரவு சொல்லி இருக்க. இது அவர் சொல்ற என்னண்டா, நல்ல உள்ளம் படைச்சவன் கர்ணன மாதிரி குடைவள்ளல அள்ளி அள்ளி குடுக்கணும் என்று நெச்சு கொண்டே இருக்கிறான். நல்ல சைவ சித்தாந்தம் பேசுபவன், நல்ல சிந்தனை உடையவன், இப்படி எல்லாம் இருக்கிறானாக இருந்தாலும், இதை பார்த்தா தெரியும், அப்படி எல்லாம் இருக்கிறானாக இருந்தாலும் என்று சொன்னால் நீ விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படியெல்லாம் இருந்தாலும் அவர்கிட்ட போய் இறக்காம இருக்கிறது, இரவாமல் இருப்பது கோடி மடங்கு நல்லது. நான் கடவுட்ட பிரார்த்தனை பண்றதுதான். சுவாமி இல்ல, அபிராமிப்பட்டர் அபிராமி அந்தாதியிலே சொல்லுவார், அபிராமிப்பட்டர் அபிராமி அந்தாதியிலே சொல்லுவார், இல்லை என்று சொல்லி ஒரு வருஷம் பால் சென்று இரவாமை வேண்டும். இது முக்கியமான ஒன்று.
இல்லை என்று சொல்லி ஒருவரிடம் போய் இறைவன் இருக்க, இது எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. அதான் நான் கவனமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இல்லை என்று சொல்லிவே ஒருவரிடம் இருக்கக்கூடாது. அப்ப நான் அடிக்கடி இறைவனிடம் கேட்குவது, சுவாமி அப்படி இல்லை என்று சொல்லி போய் யாரிடம் கையேந்தி இறக்குற நிலையை எனக்கு வைக்காது. இறுதி காலம் வரை உழைச்சு வேர்வை சிந்தி உழைச்சு என் உழைப்பில் வாழக்கூடிய ஒரு நிலையை சுவாமி தர வேண்டும். ரொம்ப முக்கியம். கடவுள்கிட்ட ஒரு தினம் பிரார்த்தனை பண்ணுவோம். இந்த முதலாவது குறள் அவர் சொல்லுகிறார், அச்சம் என்ற எது, அச்சம் என்ற எது, இரவு இரத்தல் அச்சம் என்ற எது என்று சொன்னா, நீ நல்ல சிறந்தவர்களுடன் நல்லவரிடம் போய் இறக்க கூடாது. இறந்து என்றால் அது கோடி பெறும், கோடி மடங்கு நல்லது என்று சொல்லுகிறார். அதுக்கு ஏன் இந்த உவமையை பயன்படுத்தினார்? கண்ணை உள்ளதை ஒழிக்காமல் உள்ள மகிழ்ந்து கொடுக்கும் கண் போல் என்ற அந்த சிறந்தவன் உள்ளம் மகிழ்ந்து கொடுப்பான். இப்ப நல்லவன் சில பேர் ஒருத்தன் போய் காது கேட்டான், துலைவான் கேட்டு போட்டான், என்ன கொடுப்போம் திட்டி போட்டு கொடுப்பான். சில பேர் உன் திரும்பி தருவான் என்று சொல்லி கொண்டு கொடுப்பான். துலைவான் வந்துட்டான்ட்டு நெஞ்சில இருப்பான், எங்களுக்கு தெரியாது. இறக்க போய்க்குள்ள கடன் கேட்க போய்க்குள்ள இந்த நகையை மாற்றாத்தான், இந்த அதைத்தான் சாப்பாடு உப்புத்தாண்டு கேட்கல அவங்க நினைப்பாங்க, எங்களுக்கு தெரியாது, மனதில் நினைப்பான். அது கொள்ளாத ஒரு விஷயம். ஆனா கண் அப்படியே எடுத்து உடனே உள்ளுக்கு கொடுத்துரும், உள்ளதையே எடுக்கும். அது மகிழ்ந்து எடுக்கும், மகிழ்ந்து எடுக்கு கொடுக்கும். அதே போல சிறந்தவர்கள் என்னதான் கேட்டாலும் அள்ளி கொடுப்பார்கள். மனது எந்த சஞ்சலவுமே இருக்காது, கவலைப்பட மாட்டார்கள், என்ன சொத்து போதேன்னு சிந்திக்க மாட்டார்கள். அப்படி அவர்கள் கொடுத்தாலும், கண்ணை போல கொடுத்தாலும் நீ வேண்டாத இரவாத. அப்படி இறக்காமல் இருந்து என்றால் அது கோடி நல்லது. இனிமையான குறள். இந்த குறளை எல்லாரும் பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும். அபிராமி அந்தாதியில் அந்த அபிராமிப்பட்ட பாட்டையும் இந்த பாட்டையும் அடிக்கடி பாடி அம்பாளை கேட்கணும், சிவனைங்க உங்களோட குலதெய்வத்தை கேட்கணும். இன்னொருகிட்ட போய் கையேந்தி பிச்சைங்கிறதுலே வைக்காத. அதை வள்ளுவர் இந்த இடத்திலே முக்கியப்படுத்துகிறார். அப்ப இப்படியான ஒரு நிலை பெற வேண்டும் என்றால் சைவ சித்தாந்தம் சொல்லுகிற நிலையிலே சிவபூஜை பண்ணி சிவத்தை பிரார்த்தனை பண்ணுவோம். அந்த சிவம் ஒரு நல்ல நிலையை கொடுக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. அவையில கொஞ்சம் அவதானமாக நீங்க சரியான பொருள் கொண்டாதான் விளங்கும். மேலோட்டமா பாத்தீங்கன்னா பொருள் விளங்க. இந்த உள்ளதை ஒழிக்காமல் உள்ளதை மகிழ்ந்து கொடுக்கிற கண் போல் என்னன்னு சில பேருக்கு விளங்காது. ஆனால் ஒப்பிட்டு தெளிவாக விளங்கினால் அது தெளிவடையும். அப்ப சொந்த காலிலே தன்மானத்தோடு தன்னம்பிக்கையோடு வைராக்கியத்தோடு சிவன் இருக்கிறான், என் அப்பன் சிவன் இருக்கிறான், அவன் படியளப்பான் என்று நம்பி அவனே கெதி என்று இருக்கிற அந்த வைராக்கியம் மிகப்பெரிய ஒரு வைராக்கியம் அன்பர்களே. அதற்கு நிகரானது எதுவும் கிடையாது. அந்த வைராக்கியம் இருக்கணும். நான் நடுவு கடவுளை பிரார்த்தனை பண்றது, கடவுள் இன்னும் என்னை யாரிடமும் போய் கையேந்த வைக்கவில்லை, கோயிலுக்கு தருவதை மட்டும் வேண்டி திருப்பணி செய்கிறேன், அது அவர்களுக்குத்தான் நன்மையாக போரும், அந்த அவன் குடும்பம் அவன் சந்தை நல்லா இருக்கணும்னு செய்து கொள்றேன். அதிலே ஒரு சதம் நாம எடுக்கிறது கிடையாது. அது சுவாமிக்கு செய்கிறோம். அந்த தந்தவர்கள் அந்த அவர்களுடைய குடும்பம் அவருடைய பரம்பரை அவர்கள் நன்மை அடைவார். கொஞ்சம் கஷ்டம், அதுல கஷ்டம். ஆனா சைவ சித்தாந்தம் சொல்லுகிற நெறியில நின்று சரியாக பின்பற்றினால் அது சித்திக்கும் என்பதான் நான் சொல்லுவேன். ஆகவே இந்த குறளை வலிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது குறளுக்கு நாங்கள் போவோம். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு இயற்றியான். சொன்ன குறளுக்கு ஏற்ற அற்புதமான இன்னும் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு இயற்றியான் என்ன சொல்லுகிறார்? உலகத்தை படைத்தவன் எங்களை பொறுத்தவரை இறைவன் சிவன். எல்லாத்துக்கும் ஆக்குவாய், காப்பாய், அழிப்பாய், அருள் தருவாய், போக்குவாய், என்னை புகுவிப்பாய்.
எல்லாம் சுவாமியினுடைய வேலை, எல்லாம் சுவாமியினுடைய வேலை. இப்ப உலகத்தை படைத்தவன் உலகில் சிலர் இறந்து உயிர் வாழுமாறு ஏற்படுத்தி இருந்தால், ஏன் ஏற்படுத்தி இருந்தான்? சைவ சித்தாந்தம் அதை சொல்லுகிறது. நீ செய்த கர்மா, நீ முன்பு செய்த அனுபவிக்காம இருக்கிற வினை, சஞ்சீத வினை உனக்கு இந்த பிறவியை தன். இப்ப இறந்து வாழுகிறோம் என்றால் வடிவா நீங்க நினைச்சிருக்கோனும், நாங்கள் நிறைய கர்மம் பாவம் செய்திருக்கிறோம். நாங்கள் முற்பிறப்பிலே செய்த பாவம், முற்பிறப்பிலே செய்த அந்த மிஞ்சின ஆகாமியம் அனுபவிச்சு மிஞ்சினதும், பிராரத்துவம் அனுபவிச்சு மிஞ்சது, புதிதாக ஈட்டினேலே அனுபவிச்சு மிஞ்சினது, அல்ல அனுபவிக்காம இருக்கிறது எல்லாம் சேர்ந்து செஞ்சிட மூட்டையா முதுகுல கட்டி விடுவான். அது சரியா செய்கிற பெருமான் சனீஸ்வர பெருமான். அதனாலதான் எனக்கு குருநாதர் சொன்னார், அடே சனியனை என்னால் ஒன்றும் செய்யலாதடா, அது முன்வினை கர்மா, நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். உன் உயிரை மட்டும் நான் காப்பாற்றி தருகிறேன், உயிரை மட்டும் காப்பாற்றி தருகிறேன். அடையாளங்கோணும் சனியன் தான் அதை சரியாக கூட்டி அந்த கர்மாவை அனுபவிக்க பண்ணுவான். அப்படி அனுபவிக்க பண்ணுகிற போது உயிர் வாழுமாறு ஏற்பட்டு இருந்தால் அவன் இறப்பவரை போல எங்கும் அலைந்து கெடுவானாக என்று கடவுளை திட்டுவதாக போகிறார். இந்த வள்ளுவர் எற்றியான்னு சொல்றார், கெடுக உலகு எற்றியான். அவ்வளவு வள்ளுவர் கோபம், வள்ளுவர் தாங்க முடியல. ஏன் இப்படி மற்றவன்கிட்ட போய் கையேந்தி இறந்து வாழ்றதுக்கு, அச்சமில்லாம இறந்து வாழ்றதுக்கு கடவுள் படைச்சு இருக்கிறார். நான் இன்றைக்கும் பார்த்து ஒரு கவலைப்பட்ட ஒன்று. இன்றைக்கு அந்த அம்மாச்சி உணவத்துக்கு, திருநெல்வேலியிலே அம்மாச்சி உணவம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். சுட சுட நல்ல சைவ சாப்பாடு சமைச்சு எல்லாம் கொடுப்பாரு. அந்த அம்மாச்சி உணவகத்துக்கு போயிட்டு வருகிற போது அந்த வாசல்ல இருக்கிற வேப்ப மரத்துக்கு கீழே ஒரு பெண் கொஞ்சம் சாம்பிராணி பொட்டி, மற்றது வேறு ஏதோ அந்த ஏதோ திரவங்கள் சிலதுகளை வச்சு கொண்டு அதுல நிக்கிது, போற வாராக்களை வாங்குவோம். எனக்கு பார்த்த உடனே மனதுக்குள்ள சரியான கவலையா இருந்து, கடவுள் பார்க்க கவலையா இருக்கு. அந்த 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 மனுஷியை பார்த்துட்டு நான் சிந்திச்சேன், அந்த மனுஷி கையை நீட்டி இறந்து வாங்கக்கூடாதுன்னு அதுக்கு அச்சம் இருக்குதான் அந்த வள்ளுவர் சொல்லுற. அதுக்கு மனம் கூசுது, இறந்து நான் வேண்டி சாப்பிடக்கூடாது, இறந்து வாழக்கூடாதுன்னு நினைச்சிட்டு எனக்கு சொல்லுற போது கண் கலங்குறது. அந்த மனுஷன் இது ஏதாவது வித்து அதுல வாரதை வேண்டி வேண்டும். அப்படியே 4-5 கேன் முன்னுக்கு வச்சு கொண்டிருந்தது, சாம்பிராணி பொட்டியெல்லாம் வச்சு கொண்டு. ஆனா அதை பார்த்து எங்கடையாக்க நையாண்டி போராக கணவர் இருக்கிறார். தேவையில்லாம கொண்டே பெரிய பெரிய கடையில கோடீஸ்வரனா இருக்கிறவனுக்கு அவன் சொல்ற விலைக்கு துணியை வாங்குவான். 4000-5000 துணியை கொடுப்பான். அந்த துணி 2500 ரூபாய் துணிக்கு 5000 கொடுப்பான். தேவையில்லாம கடைகள்ல கொத்துரோட்டி அதெல்லாம் சாப்பிட வேண்டாம். ஆனால் ஒரு கிழவி இருந்து கொஞ்சம் கத்தரிக்காய், பைத்தங்காய், கீரைகள் வித்து அதுல வாரதை எடுத்து சாப்பிடுவோம். சும்மா இறந்து வேண்டி சாப்பிடக்கூடாதுன்னு இருந்து வித்து கொண்டு கிளவிட்டு ஒண்ணும் பண்ண மாட்டான். ஆக்களை நினைச்சா ரொம்ப கவலை வரும். அதுகளுக்கு ஊக்குவி விஷயம். அவன் இந்த இறந்து வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதோ என்னால இயன்றது ஒரு பிசினஸோ வியாபாரமோ சின்னனோ பெரியோ செய்து அதுல இருந்து வாரதை நான் வாழ்வு நினைக்கிறேன். பெரிய ஒரு விஷயம். அதை நாங்கள் ஊக்குவிக்குவோம். எங்கட யாக்கிட்ட அது கிடையாது. அவன்கிட்ட அந்த மனுஷிட்டு தான் போய் பேசுறது. என்ன இது வாடி இருக்கு, இது பழுதா இருக்கு, என்ன அந்த மனுஷி கஷ்டத்துல இருக்குது, அதுகிட்ட போய் அம்மா 100 ரூபாய் இருக்கு, 70 ரூபாய் தாண்டு. பெரிய கடையிலவே ஒன்றும் கலைக்க மாட்டான், எல்லாம் வேண்டி கொண்டு வந்துருவான். ஒரு கதையும் வேண்டி கொண்டு வந்துருவான். ஆனா இந்த மனுஷிட்ட பேரம் பேசி கொண்டு இருப்பான். இந்த மாங்காய் இன்னும் கொஞ்சம் குறைச்சிட்டா, இந்த தேங்காய் இன்னும் கொஞ்சம் குறைச்சிட்டா, இந்த பைத்தங்காய் குறைச்சிட்டா. கேவலம் கெட்ட உலகம் ஐயா எங்களுடைய மனித உலகம். ரொம்ப கேவலம் கெட்ட உலகம். வள்ளுவர் இரவு எச்சம் என்று சொல்லுகிற இதை இறந்து வாழக்கூடாது என்று அப்படி இருக்கிறாக்களை நாங்கள் பார்க்கணும், ஊக்குவிக்கணும். அவங்களுக்கு கொடுக்கிறது புண்ணியம். வள்ளுவர் இதைத்தான் சொன்னார். இப்படி இறந்து வாழ்றவனை பார்க்கிற போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கிறது. இதை படைச்ச கடவுள் கெடுவானான்னு சொல்றார். கடவுள் கெடமாட்டார். ஆனா எங்க கர்மாவில தான் நாங்கள் அதை பிறந்திருக்கிறோம், கர்மாவில தான் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். கடவுள் கெடுக்க மாட்டான். ஆனா வள்ளுவர் பேசுகிறார்,
இறந்து உயிர் வாழ்தல் வேண்டின் மற்றவர்கிட்ட போய் நான் இறந்து உயிர் வாழ்ற நிலை எனக்கு வேண்டிய ஒரு நிலையை ஏற்படுத்தினார் சுவாமி. அதை ஏற்படுத்தின கடவுள் நீ பறந்து கிட வேணும், நீ இருக்கக்கூடாது, நீ கெட்டுப்போ, ஏன் அப்படி ஒரு நிலையை எனக்கு ஏற்படுத்தினாய் என்று கேட்கிறார். மறுவளத்தில வள்ளுவர் இப்படி கேட்கிறது நியாயமான் நீ கேட்கலாம். ஏன்? சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது இறைவன் ஒன்றாய் உடனாய் வேறாய் உள்ளான். சுவாமி எங்களோடு ஒன்றாய் இருக்கிறான், உடனாய் இருக்கிறான். வேறாய் இருக்கிறத விடுவோம். அவன் ஒன்றாய் இருக்கிறான், உடனாய் இருக்கிறான், என் உயிருக்குள்ளே இருக்கிறான், உயிருக்கு உயிராய் இருக்கிறான், என் ஆத்மாக்குள்ளே ஜீவனுக்குள்ளே அவன் இருக்கிறான். அப்படி இருந்தால் இப்படி செய்கிற அவன் ஏன் இருக்க வேணும், கிடத்தான் வேணும் என்று சொல்றார். சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையில அவர் சொல்லுகிற மிகப்பெரிய ஒரு விஷயம், அதற்குள்ளே சிந்திக்கலாம். இந்த குறள் முதல் குறளுக்கு வித்தியாசமா, ஆனால் நாங்கள் இன்றைக்கு இதை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த அமெரிக்கா சண்டை செய்கிறது, எவ்வளவு உயிரை, இவ்வளவு சொத்துக்கள், இவ்வளவு நாட்டுகள்ல, அங்க ஆப்பிரிக்காவில அங்க நாடுகள்ல எலும்பும் தோலுமா இருக்கிறான், சாப்பிடுறதுக்கு வழியிலா இருக்கிறான், பஞ்சம் ஏழையில இருக்கிறான். இவன் கௌரவ நான் சொன்ன ஆணவ இருள்ன்றது பொல்லான்னு சொன்ன மிகப்பெரிய கொடுமையான இருள் எது? ஆணவ இருள். ஆணவ இருள் தான் அத்தனை வேலையும் செய்து கொண்டிருக்கு. எவ்வளவு பொருளாதாரத்தை நாசமாக்குறான். எத்தனை ஏழை எளியவர்கள் எவ்வளவு பேர் சாப்பிட வழியிலா இருக்கிறான். கோதுமைன்ற விலையை பாதுகாக்கணும்டாக்கா இவ்வளவு கோதுமையை கொண்ட கடல்ல விட்டுறான். இப்படி நிறைய சொல்லிக் கொண்டு போலாம் நண்பர்களே. நினைச்சா தலைவலி. வள்ளுவர் இதை வச்சு கொண்டு சொன்னார், இறந்து உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு இயற்றியான் என்று. ஆகவே இதை சிந்திக்க வேண்டும் அன்பர்களே. உண்மையிலே நாங்கள் யாரும் இறந்து வாழக்கூடாது. சைவ சித்தாந்தம் சுய சிந்தனையிலே சுய காலில் என்று வாழ வேண்டும் என்றுதான் சொல்கிறது. அதை சிந்திக்க வேண்டும் என்று கூறி, அன்பர்களே, எனக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காரணம் நான் சொன்னேன். எங்களுடைய இந்த சைவ புலவர் சங்கத்தினுடைய எங்களுடைய புத்தகங்கள் அதுகளில் அவர் நீண்ட காலத்துக்கு பிறகு இப்ப திருமணமாக நான் பகல் திருமணத்துக்கு போக முடியல. இப்ப அங்க ரிசப்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது. எழுத்து அவர்கள் கொஞ்சம் சென்று போனா இப்ப 7 காலம் ஆச்சு, நான் டக்குன்னு போகணும் என்று அவர்கள் கால் மாறி போய் அங்க பொம்பளை விட்ட போயிட்டா பிரச்சனை. ஆகவே இன்றைக்கு எடுக்காம விடக்கூடாது. அப்படி ஒரு அலுவல் இருந்தாலும் நீங்கள் நம்பிக்கையோடு இருப்பவர்களை நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது என்பதற்காக இவ்வளவிலே இதை எடுத்து நான் இவ்வளவிலே நிறைவு செய்கிற நண்பர்களே, வேகமாக மீசாலே போனும் பரணியில இருந்து சென்று நான் அந்த பங்கு பெற்றோன். அவர்களை ஆசீர்வாதக்கும் வாழ்த்தோம். நீண்ட காலத்துக்கு பிறகு திருமணம் செய்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். அன்றைக்கு என்ன மனம் சொல்லிச்சு இவருக்கு திருமணம் நடக்கணும் முடியல. கொஞ்ச காலத்துக்கு முந்தி நாள் எடுத்து சொல்றாரு, சரி வந்துட்டு. அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய அன்பர், எங்களுடைய புத்தகங்கள் சங்கத்தின் மிகப்பெரிய அச்சு வேலைகள் எல்லாம் அவர் தான் செய்தார். காசு வேண்ட மாட்டார். 3 நாளுக்கு மாத்து பிறகுதான் காசு கொடுப்பேன். நேரம் சும்மா 1 லட்சம் ரூபாய் காசும் அப்படித்தான் கொடுப்பேன் செண்டு. ஆனா ஒற்று சிறு சின்னப்பு இல்லாம அது சரி நான் குப்பையில் எழுதி நீங்க பேருந்து கொண்டாங்கன்னு சொல்லுவார். அப்படியான நல்ல மனசு உள்ளாக்களை நாங்கள் வாழ்த்தோணும், நல்லா இருக்கணும். ஆகவே இன்னைக்கு கமலா மிஸ் என்று நினைக்க கூடாது. இவ்வளவு ஆனந்தி அம்மாவும் இல்ல வெளியில போயிட்டா அலுவல. நீங்களும் அதை வந்து இந்த இடத்தை நிரப்பினதுக்கு மிகவும் நன்றி ஐயா. மிக மிக நன்றி. நாளைக்கு தொடருவோம். என்னம்மா நாளைக்கு சரி வராதம்மா, மன்னிக்க வேண்டும். எனக்கு ஒரு பேச்சு இருக்கு, ஒரு கோயில் பேச்சு இருக்கு சிறுகுட்டியில. நாளைக்கு நாளண்டைக்கும் கார்த்திகை திருவிழா இருக்கு, சரி வராது. எங்கட கோயில் உற்சவம் கார்த்திகை திருவிழா வர முடியுமோ தெரியல. ஆனந்தியோட தொடர்பு கொண்டே நண்டு கதையுங்கோ ஏதாவது ஒழுங்கு செய்வார் நினைக்கிறேன். ஜீவன் பிரசாத்தோட கதைக்க அவர் நேற்று சொன்னவர் தான் எடுக்கிறேன். அப்ப நாளைக்கு அவர் ஒருக்கா காய்ச்சி போடுவோம். நான் ஒரு காய்ச்சி போடட்டா. நன்றி ஐயா, நன்றி, மிக மிக நன்றி. இனதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. எல்லார் சார்பிலும் எல்லோருக்கும் மிக 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 நன்றி. நன்றி ஐயா. நன்றி.